உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நண்பர்களே, இந்த உலகத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கு நன்மை தருகிறதோ இல்லையோ, உங்களுக்கு நன்மை தரும். காரணம் என்ன? சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு தான் வரார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதானே பயமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா பவர் ரேஞ்சர்ஸ், வேரியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸ்பைடர்மேன், ஹீமேன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எல்லாருமா டீமாக சேர்ந்து ஒரே மேனாக வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி பயமாக இருக்குங்க. வெரி பவர்ஃபுல் பர்சன் இஸ் கோயிங் டு கம் இன் டு யுவர் ஹோம். அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்கள் வீடே குருவோட வீடு. மற்றவங்களாம் உங்கள் வீட்டை பெஞ்ச் மார்க் பண்ணி மற்றவங்க சொல்லிக்கிறாங்க அவர் வீடு குருவோட வீடு, நமக்கு ஒன்றாவாதுன்னு. உங்கள் வீட்டு மேலே உங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லையா? உங்கள் வீடு குரு வீடு. அதனால் சனி பகவான் வந்து உங்களுக்கு புனிதராகி விட்டார், உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். 3, 7, 10 பார்க்குறார் சனி பகவான். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். நண்பர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்ஷன், இந்த ஜென்ம சனிங்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை தரக்கூடியது. ஆமாம், உண்மையிலே ஜென்ம சனி பிரச்சனை கொடுக்கக்கூடாது தான். யாரை வேணால் கேளுங்க, ஜென்ம சனியில் வந்து பாடாப்பட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா, நீங்கள் குருவுடைய வீட்டில் சனி பகவான் புனிதராகிறார். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். அப்போ 3, 7, 10 பார்க்குறார் சனி பகவான். 3 என்பது என்ன? தைரியஸ்தானம். 7 என்பது என்ன? உங்களுடைய விவாகஸ்தானம். 10 என்பது என்ன? உங்களுடைய பாப்புலாரிட்டி. மீனராசியை சேர்ந்த எல்லாரும் உலக புகழ் பெற போகிறீர்கள். 10ஆம் இடத்தை நான் தாண்டா இனிமேல் வந்து நான் தர்பாரு, பெரிய புகழ் கிடைக்கும். புகழேணியின் உச்சத்திற்கே செல்ல போகிறீர்கள். 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு பட்டு விட்டார். 10ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு, உலக புகழ் பெறுவீங்க. உங்களை அடிச்சுக்க முடியாது. ஆனால் ராசியில் சனி பகவான் இருப்பதும் ஒன்றுதான். ஒரே வீட்டுக்குள்ளேயே ஒரு கமிஷனரை கூட்டு வந்து உட்கார வச்சு நம்ம வீட்டையே அவர் உட்காந்துருந்தா எப்படி இருக்கணுமோ அப்படி ஒன்று தான். அவர் முன்னாடி வேறு எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது. அவர் உங்களை எப்படி வச்சிருக்கணுமோ அப்படி வச்சிருப்பார். அவர் ஒரு வாரம் கமிஷனருடன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனா எப்படி இருக்கும்? காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு அவர் கூட ஜாக்கிங் போனோம், அப்புறமா 5 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணோம். ஐயோ என்னங்க நீங்கள் வித்தியாசமான லைஃப் ஸ்டைலோட வாழ்றீங்க, இது ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிம்பாரு. எஸ் சார், குட் மார்னிங் சார். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆளே மாற்றிடுவார். ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி ஆக்கிடுவார் உங்களை. காரணம் என்ன அப்படின்னா ஒழுக்கம். மீனராசிக்கு சேர்ந்தவங்க ஒழுக்கமாக இல்லைன்னா சனி பகவான் என்ன பண்ணுவார்? யோசிக்காமல் என்ன பண்ணுவார்? தண்டனை கொடுத்துருவார். காரணம், உங்களுக்கு ஒரு சிசிடிவியை தள்ள கட்டி விட்ட மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க. உங்களை யாருமே பார்க்கலன்னு நினச்சிக்காதீங்க. சனி பகவான் உங்களை பார்த்து உங்கள் மெசேஜ்லாம் படிக்கிறார், நீங்கள் ரிப்ளை பண்ணுறதெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கார். டபுள் டிக் வரலான்னு கருத்து. சனி பகவான் ஆல்ரெடி படித்து டபுள் டிக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் மெசேஜே அனுப்புறீங்க. ஸோ அப்போது யூ ஆர் அண்டர் சர்வைலன்ஸ். சனி பகவான் உங்கள்கிட்ட சிக்கலை, நீங்கள் தான் அவர்கிட்ட சிக்கியிருக்கீங்க. ஸோ அப்போது சனி பகவான் ராசியில் இருக்கும்பொழுது என்ன ஆகும்? ரொம்ப பரமஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். ஒரு பொய் சொல்லக்கூடாது. பாஸ் கேட்குறாரு, எங்கே இருக்கீங்க சார்? இதை மீட்டிங் ரூமில் அப்படி நாங்கள் அப்படியே கேதரிங் பண்ணிட்டு இருக்கோம் சார்னு சொல்லக்கூடாது. அவர் கேன்டீனில் தான் இருக்கேன் சார், இப்போ தான் சார் வடை சாப்பிட்டு டீ சாப்பிட்றது உண்மையை சொல்லணும். ஏன்னா நீங்கள் மீட்டிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பீங்க, பாஸும் உங்க கூட உட்காந்து தான் டீ சாப்பிட்டு இருப்பார். என்ன இப்படி போய் சொல்கிறீங்க, இந்த மாதிரி எத்தனை போய் சொன்னீங்கன்னு கேட்பார். ஒன்றுமே இல்லாத ஒரு அல்ப பொய். அதனால் நீங்கள் என்டையர் ப்ராஜெக்டே பொய்ன்ட்டார் அவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன பொய் பல பெரிய பொய்களுக்கு காரணமாக அமைஞ்சிடும். அப்போது ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை பொய் சொல்கிறவர்னு ஒரு பட்டம் வாங்கி தருவார். அதில் மாட்டிக்காமல் இருங்க. வெண்டார் யாராவது பணம் கொடுக்குறாங்கன்னா எங்கிட்டையாங்க கொடுக்குறீங்க, கம்பெனி அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு சொல்லுங்கள். எண்ணி பார்த்து வாங்குங்க. இவ்வளோ காசு வாங்குனீங்கன்னு வவுச்சரில் எழுதுங்க. காசு, பணம், பிரச்சனை, சிறை, ஜெயில் இதெல்லாம் ஏற்படும். முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி வந்தால் அடிக்ஷனை உண்டாக்குவார். யாராவது தீய பழக்கங்கள்லேருந்து இப்போ தான் சார் வெளியே வந்தேன், நான் தீய பழக்கங்கள்லாம் விட்டுட்டேன் என்று சொன்னீங்கன்னா மீண்டும் அந்த பழக்கங்கள் தொடர்வதற்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ராசியில் சனி வந்தால் என்ன ஆகும்? மீண்டும் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது புத்திசாலிகள் என்ன செய்யணும்? ஆல்கஹாலிக்காக இருக்கிறத விட ஒர்க்கஹாலிக்காக மாறிடணும். ஒர்க்கையே ஒரு போதை நினச்சி வாழ்ந்துக்கணும். ஸோ அப்போது என்ன பண்ணணும்? தீவிர உழைப்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தனையே வராத மாதிரி ஆகிடும். ஸோ யாரெல்லாம் புத்திசாலிகளோ அவர்கள் இந்த அடிக்ஷனுக்குள்ளே போகக்கூடாது. அடிக்ஷன் என்பது நான் சொல்லுவது மது மட்டும் அடிக்ஷன் இல்லை நண்பர்களே. அடிக்ஷன் பல வகைப்படுகிறது. டிஜிட்டல் அடிக்ஷனே ஒரு அடிக்ஷன் உருவாயிட்டு இருக்கு. காலையில் எந்திரிச்சு இன்ஸ்டா பார்க்க ஆரம்பித்தா 2 மணி நேரம் ஆனாலும் இன்ஸ்டா பார்க்கறது முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு அது அந்த போதைக்கு அடிமையாயிடும். இணையச்சிறையின் பணைய கைதிகள்னு ஒரு புத்தகம்
படித்து பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு நரம்பு மண்டலமும் அவ்வளோ பாதிக்கப்படுதான். இந்த எமோஷனை தூண்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ரீல்ஸ்லையும் ஒரு எமோஷன் உங்களுக்கு வருது. இந்த எமோஷன் ஆகி 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 ஒரு கட்டத்தில் எமோஷனாகவே நம்ம ஆயிடுறோம். மென்டல் ஸ்டெபிலிட்டியே போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை இப்படிலாம் பண்ணுறார். ஸோ அதனால் தயவு செஞ்சு மொபைல் பார்த்துறதை நிறுத்திட்டு பொழப்ப மட்டும் பாருங்கள். அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களோ இந்த ஒர்க்கஹாலிக்கை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ராசிநாதன் 3, 7, 10 பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஃபாரின் போகிறீங்க. இந்த வருடம் எழுதி வச்சுக்கோங்க. மலேசியா போகிறீங்க, சிங்கப்பூர் போகிறீங்க, ஒரே பிஸி தான். ஒரு நேரம் வருகிறது நண்பர்களே. அந்த நேரம் வந்து அவங்கள கடவுள் உங்களை கோபுரத்தில் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். இந்த வருடம் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வேற குரு பகவான் வருகிறார். ஜூன் 1 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது என்னாகும், உங்களுக்கு யோகஸ்தானம், யோகாதிபதி உடைய சந்திரனுடைய வீட்டிலே உச்சம் பெறும் பொழுது யோகம் அதிகரிக்கிறது. அடுத்த லெவல் போகிறீங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் என்னடானா சனி பகவான் 10 பார்த்து வேர்ல்டு உலக புகழ் பெற வைக்கிறார். அப்போ இது அத்தனையும் நடைபெறுகிறது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த கனவுகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கிறது. முக்கியமாக பாடி பில்டர் ஆகணும், உடம்பை சேர்த்துணும், நான் பாடி யாருன்னு காட்டுறேன், என் உடம்பை ஏற்றி காட்டுறேன்னு நினைக்கிறவங்களாம் பொற்காலம். இந்த நேரத்தில் என்ன ஆகும், ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உடம்பை நல்லா ஏற்றுவீங்க. எந்த உடம்பு வந்து வீணாக போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த உடம்பை இரும்பு போல் ஆக்குவீர்கள். நண்பர்களே, என் வாழ்வில் நான் பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நானும் மீனராசி தான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என் வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகிறேன். யூ கேன் லூஸ் எனி திங், யூ கேன் பில்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். இது நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நான் அதில் தான் பார்த்தேன். யூ கேன் லூஸ் எனி திங், யூ கேன் லூஸ் யுவர் ஹெல்த், யூ கேன் பில்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், யூ கேன் லூஸ் யுவர் வெல்த், அதையும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடி பண்ணிடலாம். யூ கேன் லூஸ் யுவர் எனி திங், யூ கேன் கெட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். ஆனால் இஃப் யூ லூஸ் யுவர் கான்ஃபிடென்ஸ், உங்கள் நம்பிக்கை போயிடுச்சுன்னா எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. நம்பிக்கை இருந்தால் தான் மற்ற இதெல்லாம் வந்துடும். நம்பிக்கை மட்டும் விடவே கூடாது. நம்பிக்கை இருந்தால் இறந்து போகிற நிலைமையிலேருந்து கூட மேலே வந்துடலாம். நம்பிக்கை இல்லைன்னா நல்லா இருக்கிறவங்க கூட இறந்து போயிடுவான். பிரச்சனை என்னென்னா, அந்த வெல்த்து ஹெல்த்து இதெல்லாம் அப்புறம். முதல்ல சனி உடம்புல வரும்பொழுது தூய பழக்கங்கள், தீய பழக்கங்கள் விட்டுட்டு தூய பழக்கங்கள் பழகுங்க. வேலையை மட்டும் பாருங்கள், நேரத்துக்கு சாப்பிடுங்க. தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் சாப்பிடணுன்னா அதையே சாப்பிடுங்க. தெர் இஸ் நோ நீட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ். வேண்டான்றேன். உடம்பு கெடுதல் பண்ணுற எதுவும் வேண்டாம். என் தலைவரை சொல்லுவார், நித்யானந்தர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார், இதெல்லாம் ஃப்ளேவர்ஸோ, நம்ம உணவுகளில் தடவுப்படுற ஃப்ளேவர்ஸோ, அதுதான் நம்மளை அடிக்ஷனுக்கே உள்ளாக்குது. இப்போ நம்ம ஒரு மாம்சம் சாப்பிட்றோம், அது மேலே இருக்கிற ஃப்ளேவர் தான் நம்மளை அந்த அடிக்ஷனுக்கு கொண்டு போகுது. ஒரு பர்கர் பீஸ், அது மேலே இருக்க ஃப்ளேவர், இந்த ஃப்ளேவர்லாம் ஒரு பாக்டீரியா உடம்புக்குள்ளே உருவாகி உங்களை அந்த நினப்பிலேயே வச்சிருக்கு. இது இல்லாத இயற்கை உணவுகள் எடுத்துக்க சாப்பிட ஆரம்பிங்க, நல்லா இருப்பீங்க. காரணம், ஜென்மசனியுடைய பிரைமரி டாஸ்கே என்னன்னா உடம்பை கெடுக்கிறது தான். நீ என்ன கெடுக்கிறது பாகிரியா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு, இன்னிலிருந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், முள்ளங்கி மட்டுமே சாப்பிடுங்க. சனிக்கு டப்பு கொடுங்க சார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்னார் வள்ளுவர். என்ன சொன்னார், தைரியசாலிகள் என்ன செய்வாங்களாம், துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பாங்களாம். ஏன்னா நம்ம இவ்வளோ கெடுக்கலான்னு போனோம், இவன் இவ்வளோ நல்லவனா இருக்கான்ட்டு சனி பிளஸ் பண்ணிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட யோகம் மீனராசிக்காரர்கள் மகத்தான யோகத்தை அஷ்டம சனி, அந்த சனி இந்த சனிலாம் விட ஜென்ம சனி மோசம், ஒத்துக்கிறேன். ஆனால் ஜென்ம சனி ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், குருவனுடைய வீட்டுக்கு வருவதால் உங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்படுகிறது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பயங்கர ஒர்க்கஹாலிக்காக மாறப்போறீங்க. ஆனால் 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். பழைய கேஸெல்லாம் இப்போ தான் வெளிவரும். டிசம்பர் 6 வரைக்கும் உங்களை பற்றி ட்ரோல்ஸ் ஓடுறது. டிசம்பர் 6 வரைக்கும் என்ன ஆகும், பழைய அண்ணே இது பழைய கேஸ், அதெல்லாம் வெளியே வந்துட்டு சுற்றிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் நடக்கும். எதர் யூ ஷூட் ஆர் செட்டில். ஒன்று ஷூட் பண்ணிடுங்க, அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்கள், அல்லது செட்டில் பண்ணி விடுங்க. இந்த 12ஆம் இடத்து ராகு உங்களை தூங்கவே விட மாட்டார். நைட்டெல்லாம் உட்காந்து பழைய பிரச்சனைகள்லாம் நோண்டிக்கிட்டே இருப்பார். போதுமான வரை பழைய பிரச்சனைகளை பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அப்போ பழைய கேஸு, வம்பு வழக்கு போன்றவை வருவதற்கு வாய்ப்புகள், கட்ட பஞ்சாயத்து போன்ற விஷயங்கள் வரைக்கும். அப்போது எதுக்கு கட்ட பஞ்சாயத்து நடக்கு, தப்பு பண்ணால் நடக்க போகுது. போலீஸ்காரங்க ரோட்டில் நிற்கிறாங்க, சார் குட் மார்னிங் சார், எப்படி தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார்னா, அப்படி போகணும். அதுதான் கட்ஸு. நான் தப்பே பண்ணேன், நான் எனக்கு எதுக்கு பயம். திருட யார் போலீஸ்காரரை பார்த்து பயப்படுவா, திருட்டு பயப்படுவா, நான் ஏன் பயப்படணும். குட் மார்னிங் சார், அவாரி சார்ட்டு போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை க்ளீனாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது பொய் என்று ஒன்று உங்கள் வாழ்வில் வேண்டாம். சரியா? அதனால் மீனராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்க போறீங்க, சூப்பராக இருக்க போறீங்க. ஒரே ஒரு விஷயம், பொய்யை தவிருங்கள். ஒரு சின்ன ஒரு ஹிடன் திங்ஸ் கூட உங்கள் லைஃப்பில் இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 100க்கு 100 மார்க்.